மணிவண்ணன் என்ற பெயர் கேட்டதும் நினைவுக்கு வருவது பாரபட்சம் இல்லாமல் அவர் அடிக்கும் அரசியல் நயாண்டிகளும் சிறுவாணியைப் போல கொங்கு தமிழில் பெருக்கெடுத்து வரும் அவரது வசனங்களும் தான். 2 ராஜாக்களின் உதவியால் திரையுலகிற்கு அறிமுகமானவர். பின்னாளில் இவர் கை வைக்காத ஜானர்களே இல்லை. அரசியல், த்ரில்லர், காதல், ஆக்ஷன், குடும்ப உறவுகள், சமூக பிரச்சனை என எல்லா ஜானர்களிலும் படங்களை இயக்கி வெற்றி பெற்றவர். மணிவண்ணன் கோயம்புத்தூர், சூலூரில் பிறந்தவர். கிழக்கே போகும் ரயில் படத்தால் ஈர்க்கப்பட்டு இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு 100க்கும் மேற்பட்ட பக்கங்களில் கடிதம் எழுதினார். பாரதி ராஜாவுக்கு கிடைத்த முதல் சிஷ்யன் பாக்யராஜ் என்றால் அடுத்ததாக கிடைத்தவர் மணிவண்ணன். நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை போன்ற படங்களுக்கு கதை வசனம் எழுதி திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். ஆனால் நிழல்கள் படம் சரியாக போகவில்லை. சொல்லப்போனால் தொடர்ந்து 5 வெற்றி படங்களை சந்தித்த பாரதி ராஜாவுக்கு கிடைத்த முதல் தோல்வி படம் அதுதான். ஆனால் மணிவண்ணன் மேல் நம்பிக்கை வைத்து மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். இந்த முறை கதையும் வசனமும் கொண்டாடப்பட்டது. திரையிட்ட இடமெல்லாம் 175 நாட்களை கடந்து ஓடியது. அந்த படம்தான் அலைகள் ஓய்வதில்லை. ஆரம்பத்தில் கதை எழுதுவதற்கு பாரதி ராஜா உதவியது போல இவரை இயக்குனர் ஆக்கியதில் பெரும் பங்கு வகித்தவர் நம்ம இளையராஜா. தனது சொந்த படமான அலைகள் ஓய்வதில்லையில் இவரின் அசாத்திய திறமையை கண்ட இளையராஜா, இந்த பையன் நல்லா திறமைக்காரனா இருக்கான், நல்லா படம் பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்கு, ஒரு சான்ஸ் கொடுங்க, கலைமணியிடம் சிபாரிசு செய்தார். அந்த படம் தான் கோபுரங்கள் சாய்வதில்லை. அதே மோகனை வைத்து இளமை காலங்கள் என்ற காதல் கதையை எடுத்தார். ஈரமான ரோஜாவே பாடல்தான் அன்றைய காதலர்களின் தேசிய கீதம். மோகன், விஜயகாந்த், சத்யராஜ் ஆகியோரை வைத்து 100வது நாள் என்ற கிரைம் த்ரில்லரை கொடுத்தார். இப்படம் அடைந்த வெற்றி மணிவண்ணனை உச்சத்துக்கு கொண்டு சென்றது. படத்தின் பெயர்தான் 100வது நாள். ஆனால் 200 நாட்களை கடந்து ஓடியது. மோகன், நளினி, விஜயகாந்த், சில காட்சிகளில் வரும் மொட்டை சத்யராஜ் அந்த சிகப்பு கலர் கோட்டு, கண்ணாடி, சர்ச், குதிரை படம் போட்ட வாரப்பத்திரிகை என திரட்டி எடுத்திருப்பார். ஒரு வட்டத்தில் அடங்கும் டெம்ப்ளேட் இயக்குனராக தன்னை காட்டிக் கொள்வதில் விருப்பமில்லாதவர். அவர் இயக்கிய திரைப்பட ஜானர்களில் சில: காதல், இங்கேயும் ஒரு கங்கை, இளமை காலங்கள், ஆக்ஷன், ஜல்லிக்கட்டு, புது மனிதன், சென்டிமெண்ட், சின்ன தம்பி பெரிய தம்பி, வாழ்க்கை சக்கரம், த்ரில்லர், 100வது நாள், 24 மணி நேரம், விடிஞ்சா கல்யாணம், சமூக அரசியல் பிரச்சனைகள், பாலைவன ரோஜாக்கள், இனி ஒரு சுதந்திரம். இதில் பாலைவன ரோஜாக்கள் கலைஞரின் கதை வசனத்தில் இயக்கினார். அமைதிப்படை தமிழ் சினிமாவில் இயக்குனர் மணிவண்ணனின் முக்கியமான படைப்புகளில் ஒன்று. இன்றைய கால அரசியலுக்கும் இப்படம் அப்படியே பொருந்தும். மார்கசி அரசியலை பேசுவதில் வல்லவர். 2001இல் அவர் இயக்கத்தில் வெளியான ஆண்டான் அடிமை படத்தில் சாதிய ஏற்ற தாழ்வுகளை வெகுவாக சாடினார். இது போன்ற நேரடி அரசியல் படங்கள் மட்டுமல்லாமல் இவரின் பெரும்பாலான படங்களில் போகிற போக்கில் அரசியல், சமூக அவலங்களை விமர்சித்திருப்பார். தன் நண்பர் சத்யராஜை தொடர்ந்து தனது படங்களில் பயன்படுத்தினார். அவருக்கென ஒரு பாடி லாங்குவேஜையும் டயலாக் டெலிவரியையும் உருவாக்கினார். என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியம்மா. சத்யராஜ் மற்றும் கவுண்டமணியை ஹிட்டான கூட்டணியாக்கியதில் இவருக்கு பெரிய பங்கு உண்டு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் காட்சிகளுக்கு சுடச்சுட வசனம் எழுதுறதுதான் இவரது ஸ்டைல். சத்யராஜ் இவருக்கு கிடைத்த வைரம். கோவை அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும்போது சத்யராஜுடன் நண்பரானார். 25 படங்களில் சத்யராஜை நாயகனாக பட்டை தீட்டினார். அதில் 12 படங்கள் தொடர்ந்து வெற்றி. 45 படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளார். 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவ்வை சண்முகியில் முதலியார், சங்கமம் ஆவுடை பிள்ளை, காதல் கோட்டை கலிய பெருமாள், சூரியவம்சம், ராசப்பன் மற்றும் சுந்தர்சி படங்களில் பல கதாபாத்திரங்கள் என ரசிகர்களை கவர்ந்தார். செல்வமணி, விக்ரமன், ராதா பாரதி, சுந்தர்சி, செல்வ பாரதி, சீமான், இ ராமதாஸ், ராஜு மதுரவன் இவரது பற்றையிலிருந்து நமக்கு கிடைத்தவர்கள். அவரது 50வது படமான நாகராஜ சோழன் MAMLA வெளியான பின் உடல்நலக் குறைவால் 2013இல் மறைந்தார்.
அவர் எழுதிய இயக்கிய திரைப்படங்கள், நடித்த கதாபாத்திரங்கள் தமிழ் மக்கள் மனங்களில் விதைத்த கருத்துகள், சிந்தனைகள் ஆகியவற்றின் மூலம் என்றென்றும் அழியாமல் வாழ்வார்.